Hi friends, welcome to East Trend. இந்த வீடியோல கருவேப்பிலை தொக்கு டேஸ்டியா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து 2 வாரம் வரைக்கும் நீங்க வச்சி சாப்பிடலாம், கெட்டே போகாது. இட்லி தோசை கூட ரைஸ் கூட இது எல்லாத்துக்கூடயும் நல்ல ஒரு காம்பினேஷன். இதை இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது மூணையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடுகு இந்த மாதிரி நல்லா வெடிக்கணும். கடலைப்பருப்பு வெந்தயம் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கணும். இதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம இதை பவுடர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக பவுடர் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கழுவி வச்சுருந்த கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல கடுகு வெந்தயம் கடலைப்பருப்பு அது கூடவே சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு புளி ஊற வச்சுருந்ததையும் சேர்த்து நம்ம இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தொக்கு கொரப்பாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா அப்படி அரைச்சிக்கலாம். இப்போ இதில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சு. இது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா எண்ணெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பும் காயப்பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. நம்ம கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தோசை நல்லா மொறுன்னு ஊற்றிட்டு 1 ஸ்பூன் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட நெய் போட்டுட்டு இதையும் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட நீங்கள் கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான கருவேப்பிலை தொக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.